ஜெய் மெயின் செஷன் ஒன்னு நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும். 21, 22, 23, 24 முடிஞ்சு போச்சு. இப்ப 28, 29 இருக்கு இல்லையா, அதுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம வந்து பாத்துக்கணும். ஆக்சுவலா வந்து இதுல வந்து என்டிஏ வெப்சைட் நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அட்மிட் கார்டு எங்க இருந்து டவுன்லோட் பண்றது அப்படின்ற மாதிரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பதட்டப்பட்டாங்க, சார் எனக்கு வந்து அட்மிட் கார்டே வரல சார் அப்படின்ட்டு. என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா, நானும் பிஆர்க்கு எழுதுறேன், பி பிளானிங் எழுதுறேன் அப்படின்னாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜி மெயின்ல வந்து பிடெக் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறது இன்னும் வரல அப்படின்னாங்க. அவங்களுக்கு 28ஆம் தேதி இருக்கு. அவங்க எல்லாம் இமிடியேட்டா என்ன பண்ணலாம்னா ஜி மெயின் வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? டவுன்லோட் பண்ண வேண்டிய வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும், டவுன்லோட் பண்றப்ப எனக்கு வரல அந்த மாதிரினா jemain@nta.ac.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து பண்ணிடுங்க. சப்போஸ் டவுன்லோட் பண்ணனா jemain.nta.nic.in இந்த வெப்சைட்ல 24, 28 and 29. 28ல என்ன நடக்குது? பேப்பர் 1 பிடெக் மார்னிங் செஷன் இருக்கு 9 o'clock, ஆஃப்டர்நூன் செஷன் 3 o'clock இருக்கு. தென் அகைன் 29th அன்னைக்கு செகண்ட் பேப்பர் மட்டும். பட் செகண்ட் பேப்பர்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஆர்கிடெக்சர் இருக்கு, தென் வந்து பி பிளானிங் இருக்கு. அப்ப பேப்பர் 1 சில பேர் எழுதுவாங்க, பேப்பர் ஏ எழுதுவாங்க, இல்லைன்னா பேப்பர் 2B எழுதுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மார்னிங் செஷன். ரெண்டுமே சேர்த்து எழுதுறவங்க சில பேருக்கு பி ஆர்க் அண்ட் பி பிளானிங் போத் எழுதுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷன் 9 ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 9 o'clockல இருந்து 12:30. அப்ப 29th பொறுத்த வரைக்கும் செஷன் வந்து மார்னிங் செஷன் மட்டும் தான். ஒன்னு 2A எழுதலாம், இல்ல 2B எழுதலாம், இல்ல போத் எழுதலாம். அது ரெண்டுமே சேர்த்து எழுதுறவங்களுக்கும் 9 o'clockல இருந்து 12, இன்னொரு பேப்பர் எழுதுறவங்க 9 o'clockல இருந்து 12:30. ஏன்னா இதுல எக்ஸ்ட்ரா வந்து டிராயிங் இருக்கு, அதனால அதுக்கான ½ hour எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா RGRல கால் பண்ணி பேசுங்க. சார் பிடெக் வந்து ஜி மெயினுக்கு செஷன் 1க்கு பேப்பர் வந்து அந்த 75 கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க RGRல இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேப்பர் கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க இன்னும் மேற்கொண்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த 3 பேப்பர் வேணும் அப்படின்னா 9176552121 590 rupees நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 பேப்பர் உங்களுக்கு தரும். இன்னும் நிறைய வேணும் அப்படின்றவங்களுக்கும் எங்க டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். ரைட்டா? கால் பண்ணுங்க 9176552121. அந்த நம்பர் காலும் பண்ணலாம், அந்த நம்பர்ல ஜிபேவும் பண்ணலாம். அந்த நம்பர் ஜிபே பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணக்கூடிய உங்களுக்கு சிங்கிள் நம்பரா உங்களுக்கு 9176552121 28, 29 எக்ஸாம்ஸை கால் பண்ணுங்க.